உங்களது வாக்குகளினால் தெரிவு செய்யப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் அதன் பிரதிபலனை உங்களுக்கு வழங்கியுள்ளனரா? இது தொடர்பில் மீண்டும் சிந்தியுங்கள் வேலை திட்டத்தின் ஊடாக சந்தர்ப்பத்தினை வழங்குவதற்காக நியூஸ் போஸ்டின் மக்கள் சேவை யாழ்ப்பாணம், புத்தளம் மற்றும் கண்டி ஆகிய மாவட்டங்களில் முன்னெடுக்கப்பட்டது. மீண்டும் சிந்தியுங்கள், உங்கள் வாக்கிற்கு பலன் கிடைக்கின்றதா? நீங்கள் அளித்த பெறுமதியான வாக்கிற்கு பலன் கிடைத்துள்ளதா என்ற கேள்வி யாழ் மக்களிடமும் முன்வைக்கப்பட்டது. யாழ் குடாநாட்டில் உள்ள நியூஸ் போஸ்ட் குழுவினர் இரு குழுக்களாக பிரிந்து மீண்டும் சிந்தியுங்கள் சீர்திட்டத்தை முன்னெடுத்தனர். பருத்தித்துறை, நெல்லியடி, அச்சுவேலி, காங்கேசன் துறை, மாதகல், இளவாலை, சங்கானை மற்றும் சுனாகம் ஆகிய பகுதிகளில் மீண்டும் சிந்தியுங்கள் திட்டம் இன்று முன்னெடுக்கப்பட்டது. உங்களோட எலெக்ஷனுக்கு முதல் வந்து வாக்கு கேட்டார்கள், இப்ப என்ன செய்யணும்? வந்து வாக்கினமா அவங்கள எங்க நான் கண்ணால உடச்சு காணல வந்த நாள் சும்மா வாயளவுலாம் இல்ல வந்து ஒரு நாட்டுல தெரிவு செய்தா ஒரு இடத்துல வந்து என்ன உங்களுக்கு என்ன குறைபாடு இருக்குன்னு ஒரு நாள் பார்த்து ஒரு வந்து கேட்க மாட்டான். பதவிக்கும் மோகத்துக்கும் தான் ஆசை, பதவி பட்டம். மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் மக்களின் பிரச்சினைகளுக்காக செயற்படுகின்றனரா என்ற கேள்வி தொடர்பில் துண்டு பிரசுரங்களும் இதன்போது விநியோகிக்கப்பட்டன. அது செய்வோம் இது செய்வோம் நாங்கள் பார்த்தா போனவங்கள அடுத்த எலெக்ஷனுக்கு ரெடியாக்கிதான் வேறு வந்தது கண்ணோன்னு கொஞ்ச நாளைக்கு அப்படி செய்வோம் இப்படி செய்வோம். யாழில் உள்ள மற்ற குழுவினர் சாவகச்சேரி, ஊர்காவற்துறை, வேலனை, மிருசுவில் மற்றும் புளியங்கூடல் பகுதிகளுக்கு சென்று மக்களின் கருத்துக்களை கேட்டறிந்தனர். தெரிவு செய்கிற மக்கள் பிரதிநிதி வந்து நல்லவரை தெரிவு செய்யணும். எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு வருஷம் ஆச்சு. நீங்க சரி வாக்களிச்சிருப்பீங்க தானே, அவங்க வந்து நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி சேவைகளை செய்யறாங்களா இல்லையா? நீங்க அரசு எதிர்பார்க்க கூட வாக்களிச்சிருப்பீங்க. இப்படி வேலை செய்யறாங்களா, திரும்ப வந்து பார்த்தாங்களா அவங்கள எல்லாம்? இதன்போது மீண்டும் சிந்தியுங்கள் திட்டத்தினூடாக ஸ்டிக்கர்களும் ஒட்டப்பட்டன. கண்டி மத்திய சந்தை பகுதியிலிருந்து ஒரு குழுவினர் இன்றைய பயணத்தை ஆரம்பித்தனர். நீங்கள் தெரிவு செய்தவர்கள் எதிர்பார்த்த நோக்கத்தினை நிறைவேற்றினார்களா என்ற கேள்விக்கு மக்கள் வழங்கிய பதில்கள் நவீன தொழில்நுட்பத்தினை பயன்படுத்தி பதிவு செய்யப்பட்டன. மகையாவ, நித்தவெல மற்றும் கந்தானை ஆகிய பகுதிகளுக்கு நியூஸ் போஸ்ட் குழுவினர் சென்று மக்களை சந்தித்தனர். நல்லாட்சி நாட்டினை கட்டியெழுப்புவதற்காக நாங்கள் வாக்களித்தோம். ஊழல் மோசடிகளை இல்லாதொழித்து நல்லாட்சியை ஏற்படுத்துவதற்கு. எனினும் இன்னமும் ஊழல் மோசடிகள் இடம்பெறுகின்றன. அவற்றை இல்லாதொழித்து நல்லாட்சியை சமூகத்தில் ஏற்படுத்த வேண்டும். நல்லாட்சி நாட்டினை ஏற்படுத்துமாறு கோரிக்கொள்கின்றோம். இதன்போது மக்களை தெளிவூட்டும் வகையிலான துண்டு பிரசுரங்கள் மற்றும் ஸ்டிக்கர்கள் வழங்கப்பட்டன. மற்றொரு குழுவினர் கண்டி மாவட்டத்தின் அம்பிட்டிய, தலாத்து ஓயா, மாரஸ்தன மற்றும் அதுல்கம ஆகிய கிராமங்களுக்கு சென்று மக்களை சந்தித்தனர். மற்றொரு குழுவினர் புத்தளம் மற்றும் சிலாபம் ஆகிய பகுதிகளுக்கு சென்றனர். நிந்தனி, ஒரியகுளம், எகுடபிட்டி, நெலும்பாவி, ரைகம மற்றும் சியம்பலவ ஆகிய பகுதிகளுக்கு சென்று மக்களை சந்தித்து அவர்களின் கருத்துக்கள் பதிவு செய்யப்பட்டன. மற்ற குழுவினர் நல்லரசன் கட்டு, ஸ்ரீ ரத்னகிரி ரஜமகா விகாரை சென்று சமய வழிபாடுகளில் ஈடுபட்டதன் பின்னர் பல பகுதிகளுக்கும் சென்றனர். நல்லரசன் கட்டு, ஆனை விழுந்தான், முத்துப்பந்தி ஆகிய கிராமங்களுக்கு சென்று மக்களின் கருத்துக்களை பதிவு செய்து கொண்டனர். Value the vote # ஊடாக உங்களது கருத்துக்களை எங்களுக்கு தெரிவியுங்கள். நியூஸ் ஃபர்ஸ்ட் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் சமூக வலைதளங்களுக்குள் பிரவேசியுங்கள். மீண்டும் சிந்தியுங்கள், உங்கள் வாக்கிற்கு பலன் கிடைக்கின்றதா?